வகுப்பு சமூக அறிவியல் கைடு. பாடத்தினை புரிந்து கொள்ள உரையாடல் வடிவில் ஸ்டடி மெட்டீரியல். விடைகளை ஞாபகம் வைத்துக் கொள்ள மெமரி டிப்ஸுடன் கூடிய பிராக்டிஸ் மேனுவல். தேர்வுக்கு இதிலிருந்து தான் கேள்விகள் வரும். 10ஆம் வகுப்பு படிக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுங்கள் புரந்தூர் புக்ஸ் அண்ட் கைட்ஸ். வெற்றிமாறன் சார் டைரக்ஷனில் சிம்பு நடிக்க போகிற படம் ட்ராப் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. பட் இப்போ ஒரு இன்டர்வியூவில் வெற்றிமாறன் சார் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி கண்டிப்பாக நாங்கள் இந்த படம் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன தான் சார் நடக்குது? இதில் என்ன பிரச்சனைன்னா, தானுவை பொறுத்த வரைக்கும் அவர் வாடிவாசல் அப்படின்ற படத்துக்காக தான் வெற்றிமாறனை ஒப்பந்தம் பண்ணார். இப்போ சிம்பு வெற்றிமாறன் 2 பேரும் சேர்ந்து இந்த படத்தை உருவாக்கின பின்னால் தானுவை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறாருன்னா, லோகேஷ் கனகராஜ் சார் டைரக்ஷனில் கூலி படத்தில் நம்ம ரஜினிகாந்த் சார் நடிக்கிறாரு. ஸோ ஆகஸ்ட் 14 அன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆக போது. ஆனால் இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கனால எந்த அளவுக்கு சார் வசூல் பாதிக்கும்? ஏ சர்டிஃபிகேட் கொடுத்ததுனால நிச்சயமாக இந்த படத்தினுடைய வசூல் பாதிக்கும். ஆனால் எந்த அளவு பாதிக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். மாரிசன் படம் மக்கள் கிட்ட கரெக்டாக ரீச் ஆகாததுக்கு காரணம் அந்த படத்தோட ப்ரொமோஷன் கரெக்டாக யாருமே பண்ணல. மெயினாக வந்துட்டு வடிவேல் சார் வந்துட்டு எந்த ஒரு சேனலுக்குமே அந்த படத்தோட ப்ரொமோஷன் பற்றி இன்டர்வியூ கொடுக்கலன்ட்டு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. வெல்கம் டு சினிமா திஸ் வீக். வணக்கம் சார். வணக்கம். நான் ஒரு நியூஸ் கொண்டு வந்திருக்கேன் சார். என்னன்னா, நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் சினிமா திஸ் வீக்கில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க வெற்றிமாறன் சார் டைரக்ஷனில் சிம்பு நடிக்க போகிற படம் ட்ராப் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. பட் இப்போ ஒரு இன்டர்வியூவில் வெற்றிமாறன் சார் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி கண்டிப்பாக நாங்கள் இந்த படம் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன தான் சார் நடக்குது? அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படம் எங்கே எப்படி ஆரம்பிச்சுது அப்படின்றத முதல்ல நான் சொல்கிறேன். அப்போ தான் இந்த பிரச்சனையை பற்றி நம்ம ரசிகர்களுக்கு கூட தெரிய வரும். ஆகஸ்ட் செப்டம்பர் 2 மாதமும் ராம்குமார் பாலகிருஷ்ணனுடைய டைரக்ஷனில் ஆகாஷ் பாஸ்கனுடைய தயாரிப்பில் தான் சிம்பு நடிக்கிறதா இருந்தார். அதில் சின்ன சின்ன பிரச்சனைகள் காரணமாக அந்த படத்துடைய படப்பிடிப்பு நடக்கலை. இந்த இடைவெளியில் இன்னொரு பக்கம் பார்த்தா வெற்றிமாறனுக்கு ஒரு கேப்பு. இப்போ ஒரு இடத்துல தானுடைய ஏற்பாட்டில் இவங்க எல்லாரும் சந்திக்கிறாங்க. வெற்றிமாறனுடைய இயக்கத்தில் சிம்பு நடித்தா என்ன அப்படின்னு ஒரு ப்ரொப்போசல் உருவாகுது. அது மாதிரி ஒரு கதை என்கிட்ட இருக்குன்னு ஒரு லைனை அவர் சொல்ல, அந்த லைன் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போக அந்த படத்தை உருவாக்கலாம் அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணுறாங்க. தானும் தான் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அப்படின்னு முடிவாயிடுச்சு. வெற்றிமாறன் டைரக்டர், சிம்பு நடிக்கிறதுன்னு முடிவாயிடுச்சு. இதில் என்ன பிரச்சனைன்னா, தானுவை பொறுத்த வரைக்கும் அவர் வாடிவாசல் அப்படின்ற படத்துக்காக தான் வெற்றிமாறனை ஒப்பந்தம் பண்ணார். ஒரு பக்கம் சூர்யா ஒப்பந்தம் பண்ணியிருந்தார், இன்னொரு பக்கம் வெற்றிமாறனை ஒப்பந்தம் பண்ணார். அந்த படத்துக்காக அவருடைய முதலீடு அப்படின்னு இருக்க அது மிகப்பெரிய தொகை, ஏறக்குறைய 35-40 கோடி ரூபாய் அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அவர். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அவர் திரும்ப எடுக்கணும்னா வாடிவாசல் திரைப்படத்தை எடுத்தால் தான் முடியும். இப்போ சிம்பு வெற்றிமாறன் 2 பேரும் சேர்ந்து இந்த படத்தை உருவாக்கின பின்னால் தானுக்கு வெற்றிமாறன் செய்ய வேண்டிய கமிட்மெண்ட் இருக்குல்ல, அந்த கமிட்மெண்ட் முடிஞ்சதுன்னு நினச்சிட்டு அவர் போயிட்டாருன்னா அந்த படம் அப்படியே நின்று போகும். அந்த படம் நின்று போனால் தானும் மிகப்பெரிய சிக்கலில் மாட்டிக்குவேன். அதனால் தானுவை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறாருன்னா, ஒரு பக்கம் வாடிவாசல், இன்னொரு பக்கம் சிம்பு வெற்றிமாறன் படம், ரெண்டும் பேரலாக நடக்கிறதா தான் எனக்கு பிரச்சனை இல்லை. இதில் ஏதாவது ஒரு படம் தான் நடக்கும் அப்படின்னா என்னுடைய சாய்ஸ் வாடிவாசல் தான் அப்படின்றது அவருடைய ப்ரொப்போசலாக இருக்குது. இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இப்போதைக்கு வாடிவாசல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா சூர்யா ஏற்கனவே 2 படத்தில் பிஸியாக இருக்கார். அவர் படப்பிடிப்புலாம் முடிச்சுட்டு வரத்துக்கு நிச்சயமாக அடுத்த வருஷம் ஜனவரி ஆகிடும். இப்போ அது வரைக்கும் வெற்றிமாறன் காத்துக்கிட்டு அவருடைய கால்ஷீட்லாம் வேணாம். அதனால் அவர் ஒரு படம் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. அதனால தான் இந்த சிக்கல் நடந்துகிட்டு இருக்கு. என்ன இருந்தாலும் இந்த படத்தை எப்படியாவது பண்ணணும் அப்படின்றது ஒரு பக்கம் சிம்புவும் நினைக்கிறாரு, இன்னொரு பக்கம் வெற்றிமாறன் நினைக்கிறாரு. இன்னொரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன், இந்த படத்துடைய படப்பிடிப்பு நின்று போனதுக்கு முக்கியமான காரணம் சிம்பு அதிகமான சம்பளம் கேட்டது இல்லைன்னு. சிம்பு பற்றி சமீபத்தில் நான் வீடியோ கூட போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன்னா, வெற்றி ரொம்ப முக்கியம், முதல்ல வெற்றியை சம்பாதிங்க, வெற்றியை சம்பாதிச்சோடனே இந்த சினிமாவிலுமே அவங்க பின்னாடி வரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அந்த பாதைக்கு இப்போ சிம்பு வந்துட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். அவரை பொறுத்தவரைக்கும் அவரும் நமக்கு ஒரு வெற்றி ரொம்ப முக்கியம், அது இருந்தால் தான் நம்முடைய சினிமா வாழ்க்கையை பார்த்தா தலைகீழாக மாறும் அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. வெற்றிமாறனோட காம்பினேஷனில் நாம் ஒரு படம் பண்ணோம்னா நிச்சயமாக அது ஒரு வெற்றி படமாக அமையும். நாம் நினைக்கிற ஒரு இடத்த நமக்கு சினிமாவில் பெற்றுத்தரும் அப்படின்ற நம்பிக்கை சிம்புக்கு பூரணமாக இருக்குது.
இதெல்லாம் யோசிச்சு தான் அந்த படத்தை நடிக்கவே அவர் ஒத்துக்கிட்டார். அதனால் சிம்பு வெற்றிமாறன் ஆகிய 2 பேரும் இந்த படத்தை உருவாக்கணும் அப்படின்றதுல ரொம்ப உறுதியாக இருக்காங்க. தானும் அவங்களோட பேசி எப்பப்போ பண்ண போகிறோம், எந்த மாதிரி பண்ண போகிறோம் பேசி முடிவெடுத்தாருன்னா நிச்சயமாக இந்த படம் வளரும். இவங்க 3 பேரும் சேர்ந்து பேசினால் ஒழிய இந்த பிரச்சனைக்கு தீர்வு வராது. ஒரு பக்கம் சிம்பு அந்த படம் இருக்குதுன்னு சொல்லலாம், ஒரு பக்கம் வெற்றிமாறன் இருக்குதுன்னு சொல்லலாம். நிஜமாகவே இருக்குன்றது எப்போ நிரூபணம் ஆகும்னா இவங்க 3 பேர் சேர்ந்து பேசினாதான். அது எப்போ நடக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா சிம்பு வந்து பேங்காக்கில் இருக்கார். அவர் வந்து பேசினாதான் இந்த படத்துடைய படப்பிடிப்பை பற்றி சரியான விவரங்கள் தெரிய வரும். இன்னொரு சைடு சிம்பு சார் 50-50 அதாவது ப்ராஃபிட் ஷேரிங்கில் ஈடுபாடு இல்லாதனால தான் விலகிட்டாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்களே சார். அதெல்லாம் இல்லை. இப்போ இந்த அவரை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சிம்பு பொதுவாக வந்து ப்ராஃபிட் ஷேரிங்கில் எந்த படமும் பண்ணல, எல்லா படமும் சம்பளம் தான் வாங்கிட்டு நடிச்சிருக்காரு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கு கூட தயார்ன்றார் அவர். அந்த அளவு கூட வந்து அவர் ஒத்துக்கிட்டு தான் இந்த படத்தில் நடிக்க ஒத்துக்கிட்டு தான் நான் கேள்விப்பட்டேன். அதுலேருந்து தான் பின்வாங்கலை அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதே ஸ்டாண்டாக தான் இன்னி வரைக்கும் சிம்பு இருக்காருன்னு நான் கேள்விப்பட்டேன். லோகேஷ் கனகராஜ் சார் டைரக்ஷனில் கூலி படத்தில் நம்ம ரஜினிகாந்த் சார் நடிக்கிறாரு. ஸோ August 14 அன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆக போது இப்போவே வந்துட்டு அட்வான்ஸ் புக்கிங்லேயே வந்துட்டு டிக்கெட்ஸ் எல்லாமே வந்துட்டு சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. ஆனால் இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கனால எந்த அளவுக்கு சார் வசூல் பாதிக்கும்? ஏ சர்டிஃபிகேட் கொடுத்ததுனால நிச்சயமாக இந்த படத்தினுடைய வசூல் பாதிக்கும். ஆனால் எந்த அளவு பாதிக்கும் அப்படின்றத தான் நம்ம பார்க்கணும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மல்டிப்ளெக்ஸ் தேட்டர்ஸில் வந்து நிச்சயமாக 18 வயது குறைந்தவங்கள அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏற்கனவே அதை பற்றி அவங்க வந்து ஒரு போஸ்டர்ஸே வெளியில் போட்டிருக்காங்க. இதை விட அதிகமாக வந்து வெளிநாடுகளில் வந்து பாதிக்கும் வசூல் அப்படின்ற மாதிரி வெளியில் எல்லாருக்கும் டாக் இருக்குது. அதை நம்ம வந்து பல வெளிநாட்டு விநியோகஸ்தர்கிட்டலாம் பேசினேன். அமெரிக்காவில் இந்த படத்துடைய வசூல் மிகப்பெரிய அளவில் பாதிக்கும் அப்படின்லாம் கூட பல பேர் நினச்சிட்டு இருக்காங்க, சில பேர் எழுதிட்டு இருக்காங்க. அமெரிக்காவில் இந்த படத்துக்கு 0.5% கூட பாதிப்பு வராது. ஏன்னா அங்கே வந்து தணிக்கையை பற்றி பிரச்சனையே கிடையாது. நீ என்ன சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் யார் வேணால் படம் பார்க்கலாம், அந்த அளவு லிபரலாக அங்கே அலோவ் பண்ணிடுவாங்க. எங்கெங்கெல்லாம் பாதிக்கும் அப்படின்னா நிச்சயமாக யூகேல பாதிக்கும். அதே மாதிரி மலேசியா, சிங்கப்பூர் இந்த 3 கண்ட்ரிலையும் நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் பாதிக்கிருப்போம். மற்ற கண்ட்ரிலாம் சொல்லணும்னா ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, UAE இதெல்லாம் கூட இருக்குது. ஆனால் அங்கெல்லாம் கொஞ்சம் வந்து தளர்வுகள் இருக்கும். அதனால் பெருசாக ஸ்ட்ரிக்டாக பார்க்க மாட்டாங்க. இந்த 3 கண்ட்ரி தான் மிகப்பெரிய பாதிப்பு இந்த படத்துக்கு இருக்கும். டோட்டலாக பார்த்தோம்னா ஒரு 100%னா ஒரு 30% கண்ட்ரீஸில் பாதிப்பு வர வாய்ப்பு இருக்குது. ஒரு 70% கண்ட்ரீஸில் மிகப்பெரிய பாதிப்பு இருக்காது. அதே மாதிரி தான் இந்தியாவிலையும். தென்னிந்தியாவில் மல்டிப்ளெக்ஸில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஸ்டாண்டலோன் தேட்டர்ஸ் இருக்குல்ல, ஊருக்கு வெளியில் தனித்தனியாக இருக்கிற தேட்டர்ஸ் இருக்குல்ல, மல்டிப்ளெக்ஸ் இல்லாமல், அங்கே வந்து இந்த விதிமுறைகள் ஸ்ட்ரிக்டாக பாதிக்கப்படாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதனால் வசூல் பாதிப்புனா ஒரு 25% 30% இருக்குமே தவிர மிகப்பெரிய அளவில் பாதிப்பு வராது அப்படின்றது தான் இப்போதைக்கு எல்லாருடைய கருத்தாகவும் இருக்குது. நிறைய பேருக்கு இந்த படத்துக்கு ஏன் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்றது தெரியல. ஏன்னா இதில் வயலன்ஸ் இருக்கா இல்லை வேறு ஏதாவது 18+ கண்டென்ட் இருக்கான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. எதனால நீங்கள் தெளிவாக சொல்லுங்கள் சார். லோகேஷ் கனகராஜ் படத்தை பொறுத்த வரைக்கும் ஏன் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்றது தெரியலன்னா அது எல்லாரும் ஆச்சரியப்படுற விஷயம். லோகேஷ் கனகராஜ் வந்து கதை எழுதும் போதே பக்கத்தில் ஒரு கத்தி, இந்த பக்கம் ஒரு துப்பாக்கி வச்சு தான் கதை எழுதுவான்றது எல்லாருக்கும் நல்லா தெரியும். வயலன்ஸ் இல்லாமல் லோகேஷ் படம் கிடையாது. அதனால் அதுதான் முக்கியமான காரணமாக இருக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் நல்லா தெரியும். இந்த இடத்துல லோகேஷ் கனகராஜ் பற்றி ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். சமீபத்தில் ஒரு பத்திரிகையாளர் வந்து டாப் ரேங்கிங்கில் இருக்க நடிகர்களோட படம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு இருக்குது. ஒரு பக்கம் அஜித், விஜய், கமல், ரஜினின்னு பண்ணக்கூடிய வாய்ப்பு. அப்படி இருந்தும் இதில் வந்து ஒரு அடுத்த லிஸ்ட்டு, அதாவது அதுக்கு அடுத்த வரிசையில் இருக்க கார்த்தியோட அடுத்து படம் பண்ணுறீங்களே, அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது சங்கடங்கள் இருக்கான்னு அந்த இடத்துல சூப்பரான ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தார். என்னை பொறுத்த வரைக்கும் கார்த்தி தான் சார் பெரிய ஹீரோ. நான் வளர்ந்து கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் என்னை நம்பி வந்தவர் வந்து கார்த்தி. அதனால் என் வாழ்க்கையில் என்னுடைய பார்வையில் பார்த்தீங்கன்னா கார்த்தி தான் பெரிய ஹீரோன்னார். சினிமா உலகத்தில் இந்த அளவுக்கு நன்றியோடு பேசுகிறது இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். சினிமா உலகத்தில் வந்து பல பேர் வந்து நன்றியை பாராட்ட மாட்டாங்க அப்படின்னு தான் ஜெனரலாக கமெண்ட் இருக்குது. இந்த கமெண்ட் இருக்குது, அது வந்து லோகேஷ் கனகராஜ் மேலே எனக்கு இருந்த மரியாதை ஒரு 50% அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ரொம்ப ஒரு உணர்ச்சிபூர்வமான விஷயம் அது. இன்றைக்கி வந்து எல்லோரும் லோகேஷ் கனகராஜ் திறமையை பாராட்டலாம், கொண்டாடலாம். இந்தியா பூரா எல்லா முக்கியமான கதாநாயகர்களும் அவரோட இணைஞ்சு படம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் எப்போ அவருடைய வெற்றிக்கு பின்னால் அந்த வெற்றிக்கு எது வித்துட்டது அப்படின்னு பார்த்தா கைதி. அந்த கைதி திரைப்படம் தான் லோகேஷ் கனகராஜுடைய திரை வாழ்க்கையே புரட்டி போட்ட படம். அந்த நன்றி உணர்ச்சியோடு அவர் பேசியிருந்த நிஜமாவே ரொம்ப பிடிச்சிருந்தது அவர்கிட்ட. சார் இன்னும் ஒரு டவுட் சார். இந்த படம் ஏ சர்டிஃபிகேட்டை தியேட்டரில் தான் வந்துட்டு சின்ன பசங்கள்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்றாங்க. இப்போ ஓடிடி இல்லைன்னா சேட்டிலைட்டில் ரிலீஸ் பண்ணால் பார்க்கலாமா சார்? ஓடிடியில் தாராளமாக பார்க்கலாம். சேட்டலைட்டில் ரிலீஸ் ஆகிறதுக்கு அறவே வாய்ப்பு இல்லை. எந்த நிறுவனம் அந்த படத்தை தயாரிச்சிருக்கோ அந்த சன் டிவியிலேயே இது ஒளிபரப்புறதுக்கு வாய்ப்பு இல்லை.
பட் ஓடிடியில் எல்லாரும் குடும்பத்தோட குதூகலமாக பார்க்கலாம். மாரிசன் படம் மக்கள்கிட்ட கரெக்டாக ரீச் ஆகாததுக்கு காரணம் அந்த படத்தோட ப்ரொமோஷன் கரெக்டாக யாருமே பண்ணல. மெயினாக வந்துட்டு வடிவேல் சார் வந்துட்டு எந்த ஒரு சேனலுக்குமே அந்த படத்தோட ப்ரொமோஷன் பற்றி இன்டர்வியூ கொடுக்கலன்ட்டு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஆனால் நான் கேள்விப்பட்ட நியூஸே வேறு மாதிரி இருக்கே சார். நான் கேள்விப்பட்டதை நான் சொன்னேன். இப்போ நீ என்ன கேள்விப்பட்டே அதை நானும் கேள்விப்பட்டேன். வரமாட்டேன்னு சொன்னவர் பகத் பாசில். அந்த படத்துக்கு மிகப்பெரிய அளவில் வந்து பாடல் வெளியீட்டு விழா, ட்ரெய்லர் வெளியீட்டு விழாலாம் பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபங்க்ஷன்லாம் நடத்தியிருந்தாங்கன்னா அந்த படத்துக்கு மிகப்பெரிய ஹைப்பு க்ரியேட் ஆகிருக்கும். இல்லை எனக்கு ஷூட்டிங் இருக்குது, நான் வர முடியாது அப்படின்னு பகத் பாசில் சொல்லிட்டு இருக்காரு. அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் பகத் பாசில்னா இன்னொரு பக்கம் வடிவேல். அது ஒரு டூயல் ஹீரோ சப்ஜெக்ட் மாதிரி தான் அது. பகத் பாசில் வராத நிலையில் நீங்கள் மட்டும் வாங்க அப்படின்னு வடிவேல் எப்படி கூப்பிட்றது? அந்த ஃபங்க்ஷனில் வடிவேல் மட்டும் வந்திருந்தால் அப்படி நல்லாயிருக்கும். அதனால தான் அவங்களால அந்த விழாவை நடத்த முடியல. அதனால் அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள்கிட்ட அந்த படம் ரீச் ஆகாதுக்கும் அந்த படத்தினுடைய வெற்றி வாய்ப்பு குறைந்ததுக்கும் காரணம்னா பகத் பாசில் தான். அவர் மட்டும் அந்த விழாவுக்கு வந்திருந்தாங்கன்னா நிச்சயமாக அந்த படத்தினுடைய வசூல் இப்போ அந்த படம் என்ன வசூல் பண்ணியிருக்கோ அது மாதிரி ஒரு 60-70% கூடுதலாக பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ யூடியூப் சேனல்ஸ்க்குலாம் வந்துட்டு நம்ம வடிவேல் சார் பர்சனலாக ஏதாச்சும் இன்டர்வியூ அந்த மாதிரி கொடுத்துருக்கலாம்ல சார்? இல்லை, தனியாக ஒரு 2 பேட்டி அவர் கொடுத்தாரு. என்ன இருந்தாலும் 2 பேரும் சேர்ந்து ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது, 2 பேரும் சேர்ந்து ஒரு 2-3 திரையரங்குக்கு ஒரு பல ஊர்களோ கோயம்புத்தூர், மதுரை இது மாதிரி விசிட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த படத்துக்கு இன்னும் கொஞ்சம் ஹைப்பு கிரியேட் ஆகிருக்கு இல்லையா? அதுதான் நம்ம சொல்ல வர முக்கியமான விஷயம். டேரக்டர்ஸ் லிங்குசாமி, மிஸ்கின், நெல்சன் அண்ட் சங்கர் சார் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய டேரக்டர்ஸ்லாம் வந்துட்டு கொடைக்கானல் போய் மணிரத்னம் சாரை மீட் பண்ணியிருக்காரு. ஆறுதல் சொல்கிறதுக்காகவா சார்? மணிரத்னத்தை பொறுத்த வரைக்கும் வெற்றி தோல்வி ரெண்டையும் சமமாக பாவிக்கக்கூடிய ஒரு டேரக்டர் தான் அவர். ஒரு படத்தினுடைய தோல்வியால் துவண்டு போகிறதோ அதனால் அப்படியே உட்காந்துறதோ அதெல்லாம் மணிரத்னம் கிடையாது. கொடைக்கானல் அவர் போயிருந்ததே எதுக்கு தெரியுமா? தன்னுடைய அடுத்த படத்துக்கான டிஸ்கஷனுக்கு. அப்படி இருக்கும்போது ஆறுதல் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? நீ குறிப்பிட்டிருக்க இந்த எல்லா டேரக்டர்ஸ் இருக்காங்கல்ல, இவங்க அடிக்கடி மணிரத்னத்தை சந்திக்கிறவங்க தான். இந்த முறை அந்த சந்திப்பை ஒரு மாறுதலுக்கு கொடைக்கானல் நடத்தியிருக்காங்க, அவ்வளோதான். எப்போவுமே வந்து வருஷா வருஷம் வந்து இவங்க எல்லாருமே சந்திக்கிறாங்க. இப்போ 80s நடிகைகள்லாம் வருஷா வருஷம் சந்திக்கிறத பழக்கமாக வச்சுருக்காங்கல்ல, அது மாதிரி இப்போ சமீபத்தில் பார்த்தா 90s டேரக்டர்ஸு ஹீரோயின்ஸ் எல்லாம் கோவாவில் ஒரு சந்திப்பு நடத்தினாங்க. அது மாதிரி ஒரு சந்திப்பாக தான் இது நிகழ்ந்திருக்கு. என்னன்னா ஒரு வித்தியாசம் அந்த சந்திப்பு. யூஸ்வலாக மணிரத்னம் இந்த டேரக்டர்ஸ்லாம் மீட் பண்ணுவாங்கல்ல, அது அவங்க மட்டும் பேசிக்கிற ஒரு நாள் சந்திப்பாக இருக்கும். இது கொடைக்கானல் அப்படின்றதுனால அங்கே 3 நாள் சந்திப்பாக நடந்திருக்கு. அதே மாதிரி சென்னையில் நடக்கிற சந்திப்பு இருக்குல்ல, அது இவங்க மட்டும்தான் இருப்பாங்க, வேறு யாரும் அது இருக்க மாட்டாங்க. பட் கொடைக்கானல் சந்திப்பு இவங்க கூட 2-3 பாடகர்களும் அவங்க பேசி ஒரு ஈவினிங் மீட்டிங்கில் வந்து ஒரு பக்கம் இசை கச்சேரி நடக்க, இவங்க ஒரு பக்கம் பேச, இது மாதிரி ஒரு ரம்யமான சூழ்நிலையில் அந்த மீட்டிங் நடந்திருக்கிறதா சொன்னாங்க. இது போன்ற படைப்பாளிகளுக்கு வந்து இந்த மாதிரி ரிலாக்ஸேஷன் எப்போவுமே தேவை. ரெகுலராக நம்ம ஷூட்டிங்லேயே இருக்காங்கல்ல, அதுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சியாக கூட இது இருக்கும். இது வந்து எல்லா தரப்பும் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதில் வந்து ஒரே செக்டார் அதிகமாக மீட் பண்ணிக்காதால் எனக்கு தெரிஞ்சு தயாரிப்பாளர்கள் தான். 80-90 டைரக்டர் சந்திக்கிறாங்க, நடிகர் சந்திக்கிறாங்க. 80-90 தயாரிப்பாளர் எங்கேயாவது ஒன்று சேர்ந்து வரைக்கும் சந்திச்சிருக்காங்கன்னு இல்லை. எனக்கு தெரிஞ்சு அதுக்கு யாராவது ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சார் இன்னொரு சார் நீங்கள் சொன்னீங்க மணிரத்னம் சார் வந்துட்டு போகிறது அந்த படத்தை பற்றின யோசிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எந்த மாதிரி படம் சார் எடுக்க போகிறாங்க, ஏதாவது தகவல்? இல்லை, இப்போ அடுத்து வந்து அவர் முழுக்க ஒரு சின்ன பட்ஜெட் ஒரு படமாக தான் எடுக்க போகிறாரு. ஒரு காதல் கதை தான் எடுக்க போகிறாரு. 99% புதுமுகங்கள் தான். அதாவது பிரபலமானவர்கள் வந்து அந்த படத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கொஞ்சம் புதுமுகங்கள் வச்சு படம் எடுக்கணும் அப்படின்றது தான் அவருடைய ஐடியாவாக இருக்குது. சார் மணிரத்னம் சாரோட காதல் கதைக்கெலாம் நான் பெரிய ஃபேனுன்னு கூட அதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா ஓ காதல் கண்மணி படம்லாம் மாசாக எடுத்திருப்பாரு. ஸோ அந்த மாதிரி இந்த படம் ஏறக்குறைய அந்த மாதிரி ஸ்டைலில் தான் ஒரு படம் பிளான் பண்ணுறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீ என்ன மாதிரி படம் எதிர்பார்க்குறியோ மணிரத்னம் சார்கிட்ட அந்த மாதிரி படத்தை உனக்கு கொடுக்குறதா முடிவு பண்ணிட்டாரு. வெயிட் பண்ணுறேன். சார் நான் இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன், சங்கர் சாரோட மகன் அவங்களும் வந்துட்டு சினிமாவில் நடிக்க போகிறதா. சங்கர் சார் பையன் நடிக்க வர்றாரு அப்படின்றது இப்போ இல்லை, பல நாட்களாக செய்தி வந்துகிட்டே தான் இருக்குது. அவரை பற்றி இன்னொரு முக்கியமான விஷயம் சமீபத்தில் நண்பர் ஒருத்தர் சொன்னார். இப்போ ரெகுலராக இது போன்ற படங்களில் நடிக்கணும்னு ஆசைப்படுறவங்க இருக்காங்கல்ல, அறிமுகமாக தான் என்ன நினைப்பாங்கன்னா ஒரு 3 ஃபைட்டு 4 ஃபைட்டு ஒரு கார் சேஸு இது மாதிரி ஹீரோவாக அறிமுகமாகணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அது மாதிரி இல்லாமல் ஒரு சென்சிபிளான ஒரு கதையில் நடிக்கணும்னு விரும்புகிறார் சங்கர் பையன். அதுதான் சார் மற்ற பசங்களுக்கும் அவருக்கும் ஒரு சின்ன வித்தியாசமாக நான் பார்க்குறேன் அப்படின்னு என்கிட்ட ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னார். அவர் படத்தை இயக்க போகிறவர் கூட ஒரு புது இயக்குனர் தான். பல படங்களை தயாரிச்சிருக்காங்கல்ல சுதன், அவர் தான் அந்த படத்தை தயாரிக்க போகிறாரு. மிக விரைவிலே அந்த படம் ஸ்டார்ட் ஆக போகுது. அறிமுகமாகிற படத்தில் ஒரு பக்கம் ஃபைட்டு ஒரு பக்கம் குத்துப்பாட்டு இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு நினைக்காம ஒரு சென்சிபிள் கதையில் நடிக்கணும்னு நினைக்கிறார்ல, அந்த விஷயத்தில் சங்கருடைய பையனான அர்ஜித்தை நிச்சயமாக பாராட்டியே ஆகணும். இது மாதிரியான ஆரோக்கியமான சிந்தனையோடு யங்ஸ்டர் சினிமாவுக்கு வர்றது தான் சினிமாவுக்கே நிச்சயமாக பலன் அளிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
கேரளால கூலியோட ஸ்பெஷல் ஷோவா காலைல 6 மணிக்கே போட போறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. தமிழ்நாட்டுல எப்படி சார்? தமிழ்நாட்டில் வந்து அது மாதிரிலாம் பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். 9 மணிக்கு தான் இங்கே ஸ்டார்ட் ஆகும். உனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்ததுன்னா ஒன்று கேரளா போகலாம், இல்லை யூஎஸ் போகலாம். ஏன்னா யூஎஸில் வந்து இந்தியன் டைம் 4 o'clock படத்தை போட்டுறாங்க. அதனால் கேரளாவுக்கு ஒரு 2 hour முன்னாடியே கூட பார்க்கலாம். இது 2 ஊர்லேயும் போய் படம் பார்க்குறதுக்கு உனக்கு சாய்ஸ் இருக்குது. எது எப்படி இருந்தாலும் August 14 அன்றைக்கி ஒரு 6:30-7 மணிக்கு நிச்சயமாக கூலி திரைப்படத்தை பற்றிய விமர்சனங்கள் வலைதளங்களில் பூரா இருக்கும். அது எந்த சந்தேகமும் இல்லை. ஓகே, அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி சார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.